வணக்கம் பிரவீன்குமார். தாங்கள் குறிப்பிட்டது போல் திருநெல் மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் தனது பதவியை 2 நாட்களுக்கு முன்னர் ராஜினாமா செய்தார். அதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்று வெளியாகியுள்ள நிலையில் புதிய மேயராக யார் வருவதற்கு வாய்ப்பு என்ற தகவல்கள் திருநெல்வேலியில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியில் தற்போது பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 44 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 7 பேர் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களாகவும் 4 பேர் அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்களாகவும் உள்ளனர். பிரவீன், திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரை முற்படுத்தப்பட்ட ஜாதியினரான வெள்ளாளர் சமூக மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். 1996ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிக்கு முதலில் மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அது பட்டியலின பெண்களுக்கு என அப்போது ஒதுக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் பட்டியலின பெண் மேயர்களே திருநெல்வேலியில் இருந்த நிலையில் 96ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை திமுகவின் உமா மகேஸ்வரியும் 2001 முதல் 2006 வரை அதிமுகவின் ஜெயராணியும் மேயராக இருந்தனர். பின்னர் இந்த மேயர் பதவி பொது பிரிவிற்கு மாற்றப்பட்ட பின்னர் 2006ஆம் ஆண்டு முதல் 2011 வரை வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த திமுகவின் ஒரு முன்னணி தலைவராக இருந்த ஏஎல் சுப்பிரமணியன் மேயராக பதவி வைத்தார். பின்னர் 2011ஆம் ஆண்டும் அதே சமூகத்தை சேர்ந்த அதிமுகவில் இருந்த விஜிலா சத்யானந்த் மேயராக வெற்றி பெற்றார். பிரவீன், 2013ஆம் ஆண்டு அவர் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவால் மாநிலங்களவை உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அதிமுகவின் புவனேஸ்வரி மீதமுள்ள காலத்தில் மேயராக இருந்தார். இவரும் அதே சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு தேர்தல் நடத்தப்படாத நிலையில் 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது திமுகவின் சரவணன் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நிலையில் அதிக மக்கள் வாழும் அதே சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நிலையில் 25வது வார்டு மாமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கும் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் 1980ஆம் ஆண்டு முதல் திமுகவின் உறுப்பினராக உள்ள நிலையில் 2வது முறையாக மாமன்ற உறுப்பினராக உள்ளார். பின்னர் 5 முறை வட்ட செயலாளராகவும் பதவி வைத்துள்ளார். எளிமையான நபரான இவர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. மற்றொரு நபர் 27வது மாமன்ற உறுப்பினர் உலகநாதன், அவரும் மேயர் பதவிக்கான ரேஸில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. முதன்முறையாக இவர் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் உலகநாதன் வட்டக்கழக செயலாளராக திருநெல்வேலி பகுதி திமுக கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சியில் பணியாற்றி வருகிறார். பிரவீன், இவர்கள் தவிர 2வது வார்டு உறுப்பினராக உள்ள தற்போது மேயர் மன்னிக்கவும் 2வது வார்டு உறுப்பினராக உள்ள தற்போது துணை மேயராக உள்ள KR ராஜு தற்போது பொறுப்பு மேயராக நியமிக்கப்பட்ட உள்ள நிலையில் அவரே மேயராக தொடர்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக பரவலான தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் அதிமுகவை சேர்ந்த விஜிலா சத்யானந்த் 2013இல் மாநிலங்களவை உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட பிறகு 6 மாதத்திற்கு புதிய மேயர் தேர்தல் நடத்தப்படாமல் அப்போது துணை மேயராக இருந்த ஜெகநாதன் என்பவரே மேயர் பொறுப்பையும் கவனித்து வந்தார். இது தவிர 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய கவுன்சிலர்களும் உள்ள நிலையில் திமுகவின் நிரந்தர வாக்கு வங்கியாக கருதப்படும் இஸ்லாமியர்களுக்கு ஒருவேளை இம்முறை வாய்ப்பு வழங்கப்படுமா என அவர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் கட்சி தலைமை புதிய மேயர் வேட்பாளரை அறிவிக்குமா அல்லது ஏற்கனவே இருக்கும் துணை மேயரை பொறுப்பு மேயராக அறிவித்து முன்னெடுக்குமா என்பது குறித்த விவரங்கள் 8ஆம் தேதி நடைபெற போகும் திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் வெளியாகும் என தெரிய வந்திருக்கிறது. இது தவிர திருநெல்வேலி மாநகராட்சியாக ஆகுவதற்கு முன்னர் நகராட்சியாக இருக்கும்போது காலத்தில் இருந்தே தற்போது உறுப்பினராக இருக்கும் கந்தன் என்பவரும் மேயராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி உள்ளது. பிரவீன்குமார்.